மேடையிலே நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்ரீமத் சுவாமி சைதன்யானந்த ஜி மகராஜ் ஏகதர்மகர்த்தா வெள்ளிமலி அவர்களுக்கும் மற்றும் அமைப்பு செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்ரீமத் சுவாமி சிவானந்தஜி மகராஜ் அவர்களுக்கும் மாதாஜி அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து சமயப்பு ஆசிரியர்கள் ஆலய நிர்வாகிகள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் அடையுடைய அன்புகள் அந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். நாம் போன தடவை பேசும்போது சொன்னோம், எல்லா சமயப்பிலையும் ஒவ்வொரு வீடாக போய் சமயப்புக்கு வராத அனைவரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும். எந்தெந்த கோயிலில் 100% அனைத்து வீடுகள்லையும் போய் நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்னு உள்ளவங்க மட்டும் கை தூக்குங்க. எல்லா வீடுகளையும் நாங்கள் போய் கூப்பிட்டோம் அப்படின்னு உள்ளவங்க ஒரு சில சமைப்பு தான். உங்கள் சமைப்பு பேர் தெங்கன்குழியா? சரி, தெங்கன்குழி. வேற யாராவது கூப்பிட்டீங்களா? சமைப்பு பேர் சொல்லுங்க. ஊசிக்காடா? ஊசிக்காடு சமைப்பு. கிள்ளீர் வண்டியம்மா? தக்கலை வண்டியம் ஊசிக்காடு. சரி. வேற? புலிப்பனம், கொண்டைக்குளம், திருவட்டார் வண்டியம். சரி. வேற யாரு? 3 சமைப்பு தான் இல்லையா? சரி. ஹரி ஓம். 3 சமயப்புக்கும் ஒரு வாழ்த்து. எல்லாரும் கைடிங்க. சரி. இப்போது நாம் இன்றைக்கி சுமாராக எப்படி பார்த்தாலும் ஒரு 600 சமயப்புலேருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இருக்கும். 500 சமயப்பாது இருக்குமா? சுமார் 1000 பேர் இங்கே இருக்கீங்க. 500 முதல் 600 சமயப்பு இங்கே இருக்கும். ஆனால் இதே மாதிரி போன கூட்டத்திலையும் 400 சமயப்புக்கு மேலே வந்திருந்தாங்க. ஆனால் அதில் சொன்னதில் 3 சமயப்பு தான் எல்லா வீடுகளையும் 100% வீடை நாம் அழைத்திருக்கோம். அப்படி தானே? அவங்க வர்றாங்க இல்லை அப்படிங்கிறது நமக்கு 2வது பிரச்சனை தான். எல்லாரையுமே ஹிந்து சமயத்தை உணர வைக்க வேண்டும். அப்படி தானே? இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒவ்வொரு ஹிந்துவும் உணர வைக்க வேண்டும். அதுதான் நம்ம வேலை, நம்ம கடமை. அதுதான். இந்த கடமையை செய்கிறதுக்கு நாம் ரொம்ப தயங்கிட்டு இருக்கோம் போல இருக்குது. நாம் ஏன் கூப்பிட நமக்கு முடியாதா? நேரம் இல்லையா? நேரம் இருக்கா இல்லையா? இருக்குது. நாம் ஒரு ஹிந்து தர்ம வித்யாபீடம்ங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம். அந்த வட்டத்தில் நாம் வேலை செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு. சுவாமி விவேகானந்தருடைய ஆசியோட உலகம் முழுவதும் இந்து தர்மத்தை பிரச்சாரம் பண்ணவர் சுவாமி விவேகானந்தர். அந்த குடைக்கு கீழே நாம் வந்திருக்கோன்னா அந்த செயல்பாடுகளை கொஞ்சமாவது நாம் செய்யணும் இல்லையா? எளிமின் விளிமின் கருதிய கர்மம் கைகூடும் வரை சலியாது உழைமன் அப்படின்னு சுவாமிஜி சொன்னார். அப்போ நாம் நம்முடைய வேலையை விரிவாக்கி கொண்டே செல்ல வேண்டும். நாம் நம்ம மாவட்டத்திலேயே நம்ம ஊர்லேயே அவ்வளோ ஹிந்துக்களையும் ஒருங்கிணைக்க நாம் முயற்சியே பண்ணலை அப்படிங்கன்னா ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நாம் முதல்ல முயற்சி செய்யணும். 2வது வராததும் அவங்களோட கடவுளுடைய ஆசையை பொறுத்தது. அடுத்தன அவங்களுக்கு கடவுளோட ஆசை கிடைக்கணும்னு அவங்களுக்கு தோணுனா அவங்க கட்டாயம் வருவாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும்? நம்ம கடமையை செய்யணும். இனிமேலாவது ஒரு மாத இடைவெளி, சரியா? 1 மாத இடைவெளி பட்டமளிப்பு விழாவுக்கு முன்னாடி எல்லா வீடுகள்லையும் போய் கூப்பிட முடியுமா உங்களால்? பட்டமளிப்பு விழாவுக்கு முன்னாடி எல்லா வீடுகள்லையும் போய் சமயப்புக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிடணும். யாரெல்லாம் கூப்பிடலாம் கை தூக்குங்க. உண்மையாகவே கூப்பிடணும் நீங்கள். இப்போ கூட நிறைய பேருக்கு நேரம் இல்லை போல இருக்குது. அப்படிதானே? கொஞ்சம் பேர். சரி, வாழ்த்துக்கள். முயற்சி பண்ணலான்னு சொன்னதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் நாம் இந்த வேலையை எல்லோரும் செய்தாகணும். ஏன்னா ஒவ்வொரு ஹிந்துவும் ஹிந்து தர்மத்தை பற்றி உணரும் வரைக்கும் நாம் உழைத்து கொண்டே தான் இருக்கணும். அதில் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் இந்த வேலையை செய்யும்போது நமக்கு மகிழ்ச்சி வரும். ஹிந்து தர்மம் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நம்முடைய முயற்சி ஒரு பங்களிப்பாக இருக்கும். நாம் இங்கே கூப்பிடுவோம், உங்கள் ஊரில் கூப்பிடுறீங்க, 100 வீடை கூப்பிடுறீங்க, ஆனால் 5 பேர் தான் வந்தாங்க, இல்லை 10 பேர் தான் வந்தாங்கன்னா அதில் நாம் 400 பேரை எதிர்பார்க்குறோம், 10 பேர் தான் வந்தாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல கூப்பிடாத இடத்துல இன்னொரு 10 பேர் வருவாங்க. அந்த நம்பிக்கையோடு நாம் கூப்பிடணும். நம்ம ஊரில் வரலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. ஒரு விஷயம். 2வது, சமயப்பில் நாம் வருகை பதிவு எதிலிருந்து எது வரைக்கும் எடுக்க சொல்லியிருக்கோம்?
எதிலேருந்து எது வரைக்கும்னா எந்த மாதத்திலேருந்து எந்த மாதம் வரை எல்லாருக்கும் தெரியுமா? ஜூலை மாதம். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் தேர்வு நடக்குது. ஜூலை மாதம் முதல் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் தேர்வு வருகை பதிவு செய்யணும். எல்லா வருகை பதிவேட்டிலையும் இது ஒழுங்குமுறையாக நீங்கள் கடைபிடிக்கணும். ஏன்னா நாங்கள் சிறப்பு தேர்வில் பார்க்கும்போது வருகை பதிவு கொண்டு வர்றாங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதத்தை துவக்கமாக கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒரே மாதிரி கடைபிடிக்கணும். ஜூலை மாதம் முதல் ஞாயிறுலேருந்து நீங்கள் வருகை பதிவை புதிய வருகை பதிவேட்டில் எழுதணும். அடுத்த ஜூன் வரைக்கும் எழுதணும். இடையில திருவிழா வர்றதுக்காக நாம் வருகை பதிவேடு மாற்றம் செய்யக்கூடாது. அதே மாதிரி சில சமயத்தில் பார்த்தா வருகை பதிவேடு தனியாக அவங்க பயன்படுத்துகிறாங்க, அந்த இதையும் கைவிடணும். அல்லது நீங்கள் ரெண்டையும் பயன்படுத்தினா கூட அது தனியாக உங்கள் கோயிலுக்காக நீங்கள் தனியாக சிலவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா வருகை பதிவில் சில மாற்றங்கள் சிலர் வச்சுருக்காங்க, சில மாதத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அது கோயிலுக்காக வச்சுருக்குறாங்க, பரிசு கொடுக்கறதுக்காக, பரிசுக்கு வசதியாக. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை தனியாக பயன்படுத்தினாலும் நம்ம வருகை பதிவேடு சரியாக பயன்படுத்தணும். ஒன்று. ரெண்டாவது, அடித்தல் திருத்தல் இல்லாமல் வருகை பதிவு செய்கிற மாதிரி இருக்கணும். ஒரே நேரத்தை கடைபிடிக்கணும். அந்த நேரத்தில் வர்றவங்களுக்கு வருகை முழுமையாக போடணும். சிலவங்க வருகை பதிவேட்டில் பார்த்தா ஒரே ஒரு வரை மட்டும் போட்டிருக்காங்க, சிலவங்க புள்ளி மட்டும் வச்சுருக்காங்க இல்லையா? சிலவங்க பாதி பேருக்கு ஆப்ஷன் போட்டிருக்காங்க, மீதி உள்ளவங்களுக்கு அவங்க வருகை இல்லையான்னே தெரியல. அதேமாதிரி கீழே நாம் ஒவ்வொரு வாரம் முடியும் போதும் அந்த நேரம் முடிஞ்ச உடனே நாம் என்ன செய்யணும், எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு கூட்டி கீழே எழுதி அதில் கையெழுத்து போடணும் இல்லையா? இந்த மாதிரி சில வரைமுறையை நாம் வச்சுருக்கணும். யாருக்கு இப்போ ஒரு ஆசிரியர் முகாமுக்கு போயிருப்பாங்க, அல்லது வெள்ளிமலை கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க. என்ன வெள்ளிமலை கூட்டம் இல்லையா? நீங்கள் தகவல் சொல்லிட்டு தானே வந்தீங்க உங்கள் பொறுப்பாசிரியர்கிட்ட தகவல் சொல்லலைன்னா ஒருவேளை நம்ம வருகை பதிவே கூட நம்மக்கிட்ட தான் இருக்கும். இங்கே கூட யாராவது வருகை பதிவேடு வச்சுருப்பீங்க இல்லையா? அடுத்து என்ன, சில சமயத்தில் போய் பார்த்தா ஆசிரியர் வரலன்னா வருகை பதிவேடு அங்கே இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி நாம் போகலை, நமக்கு தெரியும், நாம் என்ன செய்யணும், வருகை பதிவேட இன்னொரு ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரணும். அடுத்து என்ன, அதுக்காக நான் தான் என்னைக்கு வருகை பதிவேடு வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் நிறைய சமயத்தில் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 சமயத்தில் போனால் 50 சமயத்தில் வருகை பதிவேடு இல்லைன்னா இல்லை அப்படின்னா அதில் நிறைய சமயத்தில் ஆசிரியர் வரும்போது தான் கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. பொறுப்பாசிரியர் வந்தால் தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாம் நம்பிக்கையோட வருகை பதிவேட கொடுத்துட்டு வரணும். ரெண்டாவது, நாம் ஒரு யாத்திரை போயிட்டோம் அல்லது ஆசிரியர் கூட்டத்துக்கு வந்துட்டோம், முகாமுக்கு வந்துட்டோம், நாம் போன உடனே அந்த வருகை பதிவேடை வாங்கி அதில் யார் வந்திருக்காங்க யார் வரலன்னு பார்க்கணும். ஒரு வாரம் வரலன்னா நாம் ஓரளவுக்கு கண்டுகொள்ளாமல் விட வாய்ப்பு இருக்குது. அப்படிதானே? சரி, இந்த வாரம் வரல, அடுத்த வாரம் வந்துடுவாங்கன்னு. ஆனால் 2 வாரம் தொடர்ந்து வரலன்னா அவங்க ஏன் வரலன்னு நாம் விசாரிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சமயத்தில் ஆசிரியர்களுக்குள்ளே பிரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பிள்ளைங்களை பார்க்கணும். ஒரு 50 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 5 ஆசிரியர் இருக்காங்கன்னா 10 பேர் ஒரு ஆளுக்கு கட்டுப்பாட்டில். அப்போ அந்த 10 பேரில் ஒரு வாரம் வரலன்னா கூட இவங்க என்ன செய்ய முடியும், அந்த ஆசிரியர் அவங்கள்ட்ட கேட்க முடியும், இன்னும் ஏன் பிள்ளை வரல சமயப்புக்கு அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி கேட்குற வழக்கம் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் 2 வாரம் வரும்போதாவது அந்த பொறுப்பாசிரியர் அதை ரொம்ப கவனிக்கணும். வாரந்தோறும் பொறுப்பாசிரியர் கவனிக்கணும், ஏன் வரலன்னு கேட்கலாம். அல்லது 2 வாரத்துக்கு வரலன்னா கட்டாயம் அந்த பிள்ளை ஏன் வரலன்னு கேட்கணும், சுகம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி தானே? அப்போ நாம் போய் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை வேறு அவங்க விருந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க, 2 வாரம் வராமல் இருப்பாங்க, அடுத்தவங்க வரதுக்கு தயங்குவாங்க நாம் கேட்கலன்னா. அப்படி தானே? 2 வாரம் தான் போகலை, யாரும் கண்டுகொள்ளவே இல்லை, அப்படியே ஓய்வெடுத்துடலாம், அது மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு, சிலவங்களுக்கு. அப்படி தானே? அந்த மாதிரி விஷயங்களை நாம் கவனிக்கணும். ஆனால் ஒரு மாணவரை நாம் கைவிட்டால் கூட அது வருங்காலத்தில் நமக்கு இழப்பாக மாறலாம். அப்படி தானே? நாம் கைவிடுவோம். சமயம் வந்துட்டு இருந்த பிள்ளை நாம் 6 மாதமாக கண்டுகொள்ளவே மாட்டோம், வராது. திடீர்னு வேறு யாராவது போய் வந்து இந்த கொக்கு மீனை பிடிக்கிறதுக்காக காத்திருக்கோம். அப்படி தானே? சின்ன மீன் வரும்போது விட்டுட்டே இருக்கும், பெரிய மீன் வரும்போது பிடிக்கும். இதே மாதிரி அவங்க காத்துட்டே இருப்பாங்க. அப்படி தானே? எப்படா ஒரு பிள்ளை சமைப்பு போயிட்டு இருக்குது, இந்த பிள்ளை திடீர்னு போகலைன்னா நம்ம விட அவங்க கவனிப்பாக இருப்பாங்க. போகலை, அப்போ நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னு நினச்சி மதம் மாற்றிடுவாங்க. அதுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும், நாம் கூப்பிட போனால் இந்த பிள்ளை வேறு மதத்துக்கு மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் தொடர்ந்து கண்காணிக்கணும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டையும் கண்காணிக்கணும், ஒவ்வொரு மாணவர்களையும் கண்காணிக்கணும், முக்கியமாக நம்ம மாணவர்களை கண்காணிக்கணும். அதுக்கு அடுத்து இந்த வருகை பதிவேடு இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஊரில் எல்லாரையும் ஹிந்துக்களாக உணர வைக்கணும், ஹிந்து தர்மத்தை தெரிய வைக்கணுங்கிறதுல நாம் உணர்வாக இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தேர்வு வருது சமயப்புக்கு. அடுத்து ஒவ்வொரு வாரம் நாம் பாடம் எடுக்கிறோம், தேர்வு வருது. தேர்வு வந்த பிறகு இந்த தேர்வில் நாம் எல்லாரையும் தயார்படுத்துகிறோம். அடுத்து என்ன, தனியாக பயிற்சி கொடுக்குறோம், பயிற்சி முகாம்களுக்கு அனுப்புகிறோம், எல்லாம் தயார்படுத்தி ஒரு பிள்ளை தேர்வு எழுதும். தேர்வு எழுதி முடிஞ்சாச்சுன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும், எனக்கு 70 மார்க்கு கிடைக்கும், 80 மார்க்கு கிடைக்கும்னு சொல்லும். ஆனால் அதுக்கு கிடச்சிருக்கக்கூடிய மார்க்கு 17 22 இருக்கும். 10ஆம் வகுப்பு பிள்ளையாக இருக்கும், 12ஆம் வகுப்பாக இருக்கும். பெற்றோர் உடனே திட்டின உடனே இந்த பிள்ளை என்ன சொல்லும், நான் 70 மார்க்கு எழுதுனேன், எனக்கு 18 தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லும் இல்லையா?
அப்போ பெற்றோர் என்ன செய்வாங்க, உடனே திருத்தினவங்க சரியில்லாதது இல்லைன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா. தவறுகள் எங்குமே இருக்கும், திருத்துறதுன்னு சரியா இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை கூட்டும்போது கவனக்குறைவாக கூட்டி இருக்கலாம், அது இல்லைன்னு இல்லை. ஆனாலும் அது எல்லாருக்கும் இயல்பு தான், அப்படி தானே. இப்போ நம்ம வீட்டில் ஒரு விழா நடந்தால் சாப்பாடு குறைஞ்சதுன்னா நாம் என்ன செய்வோம், எல்லோரையும் சமாளிக்க பார்ப்போம், அப்படி தானே. பக்கத்து வீட்டில் ஒரு விழா நடந்தது, சாப்பாடு குறைஞ்சதுன்னா நாம் என்ன செய்வோம், ஆமாம் எல்லாருக்கும் சீட்டு போட தெரியும், ஆனால் ஒழுங்காக சாப்பாடை பண்ணி போட தெரியாதா அப்படின்னு கிண்டல் அடிப்போம் இல்லையா. இது மனிதனுடைய இயல்பு. அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அதே மாதிரி சொல்லலாம், அப்படிதானே, அதே மாதிரி சொல்லலாம். உண்மையிலே தவறு நடந்திருக்கலாம், தவறு நடந்திருந்தால் கூட நாம் பேப்பர் திரும்ப கொடுக்குறோம், அப்படிதானே, மறுதிருத்தம் கொடுக்குறோம் தானே. அப்போ அவங்கள்ட்ட சொல்லணும், நாம் மறுதிருத்தத்துக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள விஷயத்தை சொல்ல புரிய வச்சு, மறுதிருத்தத்தில் கிடைச்சா சரி, கிடைக்கலன்னாலும் அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும், அப்படிதானே. அதே மாதிரி படித்து விஷயங்கள் நிறைய தெரிந்து கொள்ளணுங்கிறத நமக்கு முக்கியமே தவிர கட்டாயம் இந்த தடவை தான் பாஸ் ஆகணும்னு இல்லை, அப்படிதானே. வெற்றி இந்த தடவை அல்லது அடுத்த தடவை வரலாம், அப்படிதானே. போட்டிகளில் அதே மாதிரி போட்டிகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா இல்லையா. முதல் பரிசு கிடைக்கணும்னு நினச்ச பிள்ளைக்கு 2ஆம் பரிசு கிடச்சிருக்கும், உடனே அங்கே ஒரு பெரிய பூகம்பமே உருவாகும் இல்லையா. சமைப்பு ஆசிரியருக்கு பிள்ளைக்கு ப்ரைஸ் கிடைக்கலனாலே சமைப்பு ஆசிரியர் தாம் தூம்னு குதிச்சிருவாங்க, சில இடங்களில் பார்த்துருக்கேன், அப்படிதானே. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எல்லோருக்கும் வெற்றி வரணும் தான், ஆனால் எல்லோருக்கும் வெற்றி அவ்வளோ எளிதானது இல்லை, அப்படிதானே. தோல்வியை கண்டு துவளாதவன் தான் சாதிக்க முடியுமே தவிர தோல்விக்கெல்லாம் பயந்தவன் சாதிக்க முடியாது, அப்படிதானே. அதே மாதிரி சாரதா தேவி அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா, உனக்கு மன அமைதி வேண்டுமாயின் பிறர் குற்றம் காணாதே, அப்படிதானே. அதே மாதிரி குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணுறது எப்படின்னு யோசிக்கணுமே தவிர குறையை நாம் பெருசாக்கிட்டே போகக்கூடாது. இதில் ஒரு 5 ஆசிரியர் இருந்தால் ஒரு பொறுப்பாசிரியர் இருக்காங்க, அவங்கள பிடிக்கலைன்னா இந்த ஆசிரியரே தூண்டி விடுவாங்க, அப்படிதானே. அதெல்லாம் செய்யக்கூடாது. நாம் எல்லாம் நல்லவங்களாக இருக்கணும், நேர்மையாக வாழணும், பிறர் குற்றம் காணாமல் நாம் அதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லிக் கொடுத்து இடைஞ்சிட்டு விளக்குக, இப்படி எழுதணும், இப்படி எழுதியிருக்காங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு இப்போ தமிழ் தெரியாது, அப்படிதானே. பிள்ளை நல்ல கேட்டால் எல்லா கேள்விக்கும் மட்டும் சொல்லிடுறோம். அங்கே போய் எழுதுனா நான் பார்த்துருக்கேன், சில பிள்ளைங்க நான் நல்லா எழுதுனேன்னு சொல்லும், சரி ஒரு 5 கேள்வியை கேட்டால் 5 கேள்வி கடன்னு சொல்லும். அங்கே போய் பார்த்தா எழுதுனது 5 கேள்விக்கும் சரியாக எழுதியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உணர வைக்கணும், சொல்லி சமாதானப்படுத்தி அவங்களே நம்ம விட்டுறக்கூடாது. அவங்க அம்மா திட்டுவாங்க, அதுக்காக ஆசிரியர் ரெண்டுன்னு இந்த அம்மா திட்டினாங்க நீ சமைப்பு வரலனாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா. அந்த பிள்ளையும் அந்த அம்மாவிட்ட நாம் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லணும், அப்படிதானே. சொல்லி புரிய வச்சு அவங்களும் நம்ம ஒரு ஹிந்து குடும்பத்தில் உள்ளவங்க தான், யார் விரோதிங்கிறத நாம் முடிவு பண்ணணும். அது ஹிந்துக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. விரோதிங்கிறது ஹிந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு ஹிந்து மதத்தை அழிக்க நினைக்கிறோங்கிறது தான் விரோதி இல்லையா, நமக்கு துரோகி. ஆனால் ஹிந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க தான். பிரச்சனைகள் வந்தாலும் நாம் முடிஞ்ச அளவுக்கு அதை அனுசரித்து ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்கி எல்லாருமே சமைப்பெறக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.